ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலன் செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1 வரை கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாள் செப்டம்பர் 22 திங்கட்கிழமை, உத்திர நட்சத்திரம், கன்னி ராசியில் தான் சந்திரன் இருக்கார். அப்போ நம்ம லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது உணர்வுகளை பிரதிபலிக்குது. நம்மளுடைய மன உணர்வுகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அது சூரியனை போல வேலை செய்யும். உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சூரியனுமே அங்கே சொந்த உத்தரத்திலேயே இருக்கார். அவர் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ சனியினுடைய பார்வையும் சூரியனுக்கு இருக்கு இல்லையா? அதனால் புதிய கஸ்டமர்களை சந்திக்கிறது, கணவன் மனைவி உறவில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு போட்டி பொறாமைகள், ஒரு ஈகோ, இதனுடைய தாக்கங்கள். இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா சக ஊழியர்களே நமக்கு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் சகிச்சிக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள் 11:23 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். அஸ்தத்தில் தான் சூரியன் பிறந்தார். இப்போ சந்திரனுடைய குளிர்ச்சி இன்னைக்கு அனுபவிக்கலாம். யாரெல்லாம் அஸ்தத்தில் லக்ன புள்ளியாக அமைஞ்சிடும் அவங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் உண்டாகும். அஸ்தம் ஒரு குரு பார்வை கொண்ட நட்சத்திரம், குருவினுடைய அம்சம் கொண்ட ஒரு நட்சத்திரம். அதனால் கலை உணர்வுகள், ஆன்மீக உணர்வுகள், வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:39 வரைக்கும் இந்த அஸ்தம்தான் இருக்குது. ஸோ அதனால் சுப காரியங்களுக்கும், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் மற்றும் கலைத்திறமை சார்ந்த படைப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல நாளாக அமைகிறது. மதியம் 1:39க்கு மேலே செவ்வாய்க்கிழமையில் சித்திரை நட்சத்திரம் தொடங்கிறது. சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயும் சித்திரை நட்சத்திரத்தில் தான் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது செவ்வாயினாலே படபடப்பு, பரபரப்பு, ஆக்டிவ்னஸ். அதனால் கொஞ்சம் வேகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் முன்கோபத்தையும் கொடுக்கும். அவசரப்படக்கூடாது, அவசரப்படுத்தும். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். நைட்டு அவர் சுவாதிக்கு மாறிடுறார். செவ்வாய் கிரகம் செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து ராகு நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அதனால் 24 செப்டம்பர் புதன்கிழமை நமக்கு மாலை 4:15 வரைக்கும் இந்த 2 விதமாக வேலை செய்வார். செவ்வாயாகவும் வேலை செய்வார், ராகுவாகவும் வேலை செய்வார். அப்போ இது நமக்கு என்னதான் 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் கூட செவ்வாய். ஆனால் 3ஆம் பாவத்தின் பலனை தான் தருவார் மெயினாக. அதனால் ஒரு மாற்றத்துக்கு உண்டான பாதையை இன்றைக்கி நம்ம சிந்திப்போம். ஏதாவது மாற்றி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள், இடமாறுதல், சிறு பிரயாணங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இன்றைக்கி நிகழ்வுகளாக நடக்கும். மாலை 4:15க்கு சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், துளாராசியில் சந்திரன். இப்போ ராகு என்ன பண்ணுறாரு? குருவோட நட்சத்திரத்தில் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் நமக்கு லக்னத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலை சிறப்பாக இருக்கும். நம்ம எடுத்துக்கூடிய சர்வீஸ் அது கடமை உணர்வு மிக்கதாக இருக்கும். நல்ல பலனை கொடுக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் உரிய நாள் தான். செப்டம்பர் 25 வியாழக்கிழமை இரவு 7:08 வரைக்குமே இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விசாக நட்சத்திரம் தொடங்குது. இப்போ நம்ம அதை வெள்ளிக்கிழமை பலனாக பார்ப்போம். வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 26 விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, குருவனுடைய ஈடுபாடு, குருவனுடைய நட்சத்திர பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு புதிய கஸ்டமர்களை சந்திக்கிறது, கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கிறது, பார்ட்னர்ஸ் கூட ஏதாவது ஒரு டைஅப் வச்சுக்கிறது, பார்ட்னர்ஸை வச்சு ஒரு மீட்டிங் போடுறது,
இதெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல நிகழ்வுகள் தான். அதாவது ஒரு ரெஃப்ரெஷிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கும். நம்ம என்னதான் நமக்கு குரு வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த 7ஆம் பாவம் என்ற மீனராசியினுடைய பலனை வந்து அதிகமாக செய்கிறார். அப்போ ஓரளவுக்கு ஒருத்தருடைய துணை, ஒருத்தருடைய நட்பு, சப்போர்ட்டு மற்றும் ஒத்துழைப்பு, புரிந்துணர்வு இதெல்லாமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். செப்டம்பர் 27 சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். இப்போ விருச்சிக ராசிக்கு சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சனி நமக்கு 7ஆம் இடத்துல சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இந்த நாள் நமக்கு சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு, கமிஷன் வகை தொழில்கள், பத்திரப்பதிவுகள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சிறப்பாக நம்முடைய கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஓரளவுக்கு போட்டி பொறாமைகள் அதையெல்லாம் ஜெயிச்சு நம்ம வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது தான் இன்றைய நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28 கேட்ட நட்சத்திரம். இது வந்து புதனுடைய நட்சத்திரம். இப்போ லக்னத்திலேயே புதன் இருக்கார். கன்னியா லக்ன அதிபதியே புதன் தானே. அவர் வந்து சந்திரனை போலவும் செயல்படுகிறாரு, சுக்கிரன் சூரியனை போலவும் செயல்படுகிறாரு. இது ஒரு நல்ல அம்சம்தான். ஒரு நல்ல திடீர் ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், ஒரு டிமாண்டு கிடைக்கும், செய்கிற தொழிலுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதாக இருக்கும். வெளி பிரயாணங்களுக்கு கூட வாய்ப்புண்டு. வெளிநாட்டு தொடர்புக்கும் நல்லாயிருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், குலதெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். செப்டம்பர் 29 திங்கட்கிழமை மூல நட்சத்திரம். அதாவது தனுசு ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு மாறிடுறார். கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கா, சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கு, கார் ரிப்பேரு, வீட்டில் வந்து ஃபர்னிச்சர் ரிப்பேரு, ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, இது மாதிரி எல்லாம் நடக்கும். மிஷினரி வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிஷினரி சம்மந்தப்பட்ட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இதற்கான மூலதனங்கள், செலவினங்கள் இதெல்லாம் கூட கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கேதுனுடைய தொடர்பு சனிக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பெருசாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் தடைப்படும். நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலான்னு, அது தடைப்படும். செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை இன்றைக்கும் பலனை கொடுக்கும். அதனால் ஏதாவது ஒரு மூலதனம் சார்ந்த விஷயங்கள், செலவுகள் இதெல்லாம் இருக்குது. ஆஸ்பத்திரி செலவு சில பேருக்கு நடக்கும். தகப்பனார் தாயார்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் சார்ந்த செலவுகளாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் கூட இது வந்து நெகட்டிவாக வேலை செய்யும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்துக்கு கொஞ்சம் மைனஸ் தான். அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம். அதாவது காலையில் 8:05க்கு தொடங்குறது. ஒரு பாதம் தனுசுலையும் மற்ற பாதங்கள் மகரத்துலேயும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கும் வேலை வாய்ப்புகள், அரசு பணிகள், இது பொதுஜன தொடர்பு, அரசியல் ஆதாயம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.